ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தான். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின். மற்றதாவது கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கலாக கனெக்ட் பண்ணணும். இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இந்த சீசன் தான் இந்த அலர்ஜி ஆஸ்மா பேஷண்ட் அலர்ஜி ஆஸ்மா யாரை குழப்பிக்க வேண்டாம். லங்ஸு வந்து சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து படும்போது அந்த டஸ்ட்டு ஸ்மோக்கு கூலிங் சீசன்லலாம் வீசிங் வந்து வரும். அந்த நோய் பேர் ஆஸ்துமா. அலர்ஜின்றது காமன் டம். நம்ம முன்னாடியே கூட சொல்லியிருந்தோம், அலர்ஜின்றது ஒரு அம்மா மாதிரி. ஓகேங்களா? அது லங்ஸில் வந்து அது பேர் ஆஸ்துமா. மூக்கில் வந்து அது பேர் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். கண்ணில் வந்து அது பேர் அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ். தோலில் வந்து அது பேர் அட்டோபிக் டெர்மடைட்டிஸ். ஸோ பேர் தான் வேறு வேறு தவிர பட் ஆனால் அலர்ஜின்றது காமன் டம். அப்போ லங் அலர்ஜி தான் ஆஸ்துமான்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஜென்ரலாக அந்த அலர்ஜி எப்போ அதிகமாகணும் போது குளிர் சீசனில் அதிகமாகும் ஈஸியாக. ஏன்னா கூலர் ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதுனால சில்லுன்னு காற்று ஊதில் நம்ம லங்ஸில் பட்டுக்கிட்டே இருக்கணும் போது ஈஸியாகவே அந்த சென்சிட்டிவ் லங்ஸ் டக்குன்னு அந்த டியூப்லாம் சுருங்கிக்கும். இந்த தொட்டு வாச்சுவங்கி ஒரு செடி பார்த்துருக்கீங்களா? தொட்ட உடனே இப்படி மூடிக்கும். அந்த மாதிரி இந்த சில்லுன்னு காற்று பட்ட உடனே அந்த லங்ஸ் டியூப்லாம் அப்படி சுருங்கிக்கும். அப்போ சுருங்கும் போது காற்று போயிட்டு வராது. அப்போ தே வில் பி வெரி ஹங்க்ரி ஃபார் ஏர். இந்த மாதிரி வந்து வீசிங் மாதிரி சவுண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிடும். இதை வீசிங்னு சொல்லுவோம் கிளாசிக்கலாக. ஸோ அப்போ நம்ம உடனே புகை வைக்கிறது, இன்ஹேலர் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறோம். அப்போ இந்த குளிர் சீசனில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ இந்த விடியகால லேட் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது. 4 மணி 5 மணிக்கு எழுந்துச்சு நான் லாங் டிரைவ் போகிறேன், நான் லேட் நைட் 2 மணிக்கு 1 மணிக்கு வர்றது, இது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கணும். எமர்ஜென்சி போகிற மாதிரி இருந்தாலும் மங்கி கேப் மஃப்ளர் இயர் ப்ளக்ஸ் போகணும். அந்த டைம்லலாம் கொஞ்சம் பனி ரொம்ப அதிகமாக இருக்கும். மத்தியான டைமில் நீங்கள் நார்மலாக இருக்கும். ஆனால் மத்தியான டைமில் கூட இந்த பொல்யூட்டட் சிட்டிஸில் வாழ்றீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கீங்க, டெல்லியில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்கன்னா ஒரு ஹெல்மெட் மாஸ்க் மேண்டேட்டரி ஆக்கிக்கோங்க. 2 பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து அந்த டேரக்டாக லாரி போக பஸ்ஸு போக இதெல்லாம் உங்கள் லங்ஸுக்கு போகாமல் பார்த்துக்கிறதுனால இந்த வீசிங் அட்டாக்ஸ் வர்றதை நீங்கள் தடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா குளிர் சீசன் ப்ளஸ் இந்த டஸ்ட் ஸ்மோக் சேரும் போது ஸ்மாக் மாதிரி ஃபார்ம் ஆகி அட்மாஸ்பியரில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராப்ளம் அதிகமாகும். ஸோ அதனால் முதல்ல வந்து டஸ்ட் ஸ்மோக் அவாய்டன்ஸுன்றது இப்போ நம்ம தடுக்க முடியுன்றது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். ரெண்டாவது, நீங்கள் ஹெல்மெட் மாஸ்க் போட்டு வெளியே போகிறதுனால இன்னொரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்ன சென்னையில் அப்படின்னா, இந்த போலீஸ்காரங்க உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாமல் ஃபைன் கட்டுற வேலை இருக்காது. ஸோ 2 பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குன்றதுனால தயவு செஞ்சு வந்து இந்த குளிர் சீசன் அப்போ ஏர்லி மார்னிங் லேட் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். மதியான டைமில் போகும்போது அந்த ஹெல்மெட் மாஸ்க் போட்டுக்கோங்கன்றது இம்பார்ட்டன்ட்.